ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான். அதாவது பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை இருக்கிறவங்களுக்கு இந்த ஏஎம்ஹெச் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அடிக்கடி கேட்டிருப்பீங்க, இல்லை நீங்களே டெஸ்ட் எடுத்திருப்பீங்க, இல்லை ஏஎம்ஹெச் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. ஸோ இந்த ஏஎம்ஹெச் அப்படிங்கிறது வந்து ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கருமுட்டையோட மேலே இருக்கிற ஃபாலிக்கலில் சுரக்கக்கூடிய ஒரு விதமான ஹார்மோன். ஸோ இதை வச்சு நம்மளுக்கு எவ்வளோ கருமுட்டைகள் இன்னும் நம்மளோட கருப்பையில் ரிசர்வில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. பட் அதை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எக்ஸாக்டாலாம் அதை வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போது அந்த கருமுட்டைகள்லேருந்து ஓரளவுக்கு இவ்வளோ ஏஎம்ஹெச் வருது அப்படின்னா போதுமான அளவு கருமுட்டைகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அனுமானம் தானே தவிர, இந்த ஏஎம்ஹெச் வந்து கம்மியாக சுரக்கிறதுனால சுத்தமாக உங்களுக்கு வந்து கருமுட்டையே இருக்காது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை ரொம்ப சின்ன வயசுலேயே ஏஎம்ஹெச் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா சில பேருக்கு மெனோஃபாஸ் பீரியட், அதாவது வயசாகி 40-50 வயசுக்கு அப்புறமா பீரியட் ஸ்டாப் ஆகும்போது தான் அந்த ஏஎம்ஹெச் வந்து லோ ஆகும். பட் நிறைய பேருக்கு வந்து இப்போ அந்த ப்ரெக்னென்சி பேரிங் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த ப்ரெக்னென்சி பிளான் பண்ணக்கூடிய இந்த வயசுலேயே இந்த ஏஎம்ஹெச் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இப்போ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்குது. பட் ஆனால் இந்த ஏஎம்ஹெச் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால் சுத்தமாக நேச்சுரலாக கன்சீவ் ஆகவே முடியாதா, இல்லை வேறு எந்த விதத்துலேயுமே நம்மளால் கன்சீவ் ஆக முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஏஎம்ஹெச் அப்படிங்கிறது அந்த கருமுட்டையோட அளவை வச்சு ஓரளவுக்கு சொல்ல முடியுமே தவிர, கருமுட்டையே சுத்தமாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. எவ்வளோ கருமுட்டைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் வந்து கருமுட்டை வளர்ச்சி இல்லை, கருமுட்டை வந்து குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா கூட சில நேரங்களில் வந்து அந்த ஏஎம்ஹெச் அப்படிங்கிறது கம்மியாக சுரக்கும். ஸோ அதனால கூட அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை நினச்சி நீங்கள் வந்து நம்மளால் இனிமேல் நேச்சுரலாக கன்சீவே ஆக முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏஎம்ஹெச் வந்து எவ்வளோ இருந்தால் நார்மல், இந்த ஏஎம்ஹெச் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணால் நம்மளால் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். நம்மக்கிட்ட இப்போது இதே கருமுட்டை வளர்ச்சி, கருமுட்டை குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான சீட்ஸ் பவுடர், இந்த சீட்ஸ் பவுடர் ஃபெர்டிலிட்டிக்கு மட்டும் இல்லை, நார்மலாகவே மெனோஃபாஸ், அதாவது மெனோஃபாஸ் பீரியடில் இருக்கிற பெண்கள், ஏஜ் அட்டன் பண்ணுற பெண்கள், சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே பாலில் மிக்ஸ் பண்ணி இந்த சீட்ஸ் பவுடர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட வெயிட் லாஸ் பவுடர் இருக்குது. அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்கான ஹோம் ரெமடிஸ், வீட்டில் உள்ள அஞ்சரை பெட்டியில் உள்ள பொருட்களை வச்சே பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்டிவான ஒரு நல்ல இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கான பவுடரும் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 3 பவுடருமே இப்போ நம்மக்கிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குற அளவுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நார்மலாக வீட்டில் இருக்க பெரியவங்க, வயசானவங்க, இல்லை சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட்டில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும், ஃபேட் அதிகமாக இருக்கும், அவங்க எல்லாருமே இதை எடுத்திங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஏஎம்ஹெச் அப்படிங்கிறது கருமுட்டையோட எண்ணிக்கையை எக்ஸாக்டாக சொல்லவே சொல்லாது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இனிமேல் கன்சீவ் ஆகவே முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. நம்ம கருமுட்டையோட குவாலிட்டியை அதிகப்படுத்துறதன் மூலமாகவும் கருமுட்டையோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறதன் மூலமாகவும் நிச்சயமாக எல்லாராலையுமே ஏஎம்ஹெச் கம்மியாக இருந்தாலுமே இயற்கையாக கருத்தரிக்க முடியும். இந்த ஏஎம்ஹெச் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 நானோகிராம் பெர் எம்எல்லிருந்து 5 நானோகிராம் பெர் எம்எல் வரைக்கும் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1.5லேருந்து 5 நானோகிராம் பெர் எம்எல் வரைக்கும் இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் நார்மல். ஒருவேளை 1.5க்கு கீழே போயிட்டாலோ இல்லை 5க்கு அதிகமாக இருந்தாலோ அது வந்து ஏஎம்ஹெச் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, ஒருவேளை ஏஎம்ஹெச் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ண முடியுமா, எதனால் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு பிசிஓடி ப்ராப்ளம்னால, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு குட்டி குட்டியாக நிறைய இம்மெச்சூர் கருமுட்டைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஏஎம்ஹெச் லெவல் அதிகமாக காட்டும். அதே மாதிரி ஏஎம்ஹெச் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவங்களோட குவாலிட்டியையும் வளர்ச்சியும் அதிகப்படுத்துறதன் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டால் நம்ம சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும், அதுவும் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பொருள் வந்து அவகேடோ, அதாவது பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா? இந்த அவகேடோ ஃப்ரூட் வந்து நீங்கள் எடுத்துக்கும்போது நிச்சயமாக உங்களோட கருமுட்டை வளர்ச்சி அதிகப்படும். கருமுட்டையோட குவாலிட்டி நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும். இது வந்து ஒரு நியூட்ரியன்ட் ரிச் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நியூட்ரிஷன் பேக்டு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இதில் இல்லாத சத்துக்களே இல்லை. விட்டமின் இலேருந்து எக் க்ரோத்துக்கு தேவையான சின்ன சின்ன மினரல்ஸ்லேருந்து ஜிங்க், பொட்டாசியம், செலீனியம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்குது. இது வந்து ரீசெண்டாக கூட ஒரு சிஸ்டர் சொல்லி, நான் இந்த அவகேடோ டெய்லி எடுத்துக்கிட்டேன், எனக்கு ஏஎம்ஹெச் வந்து 0.02 தான் இருந்தது, பட் இருந்தாலும் நான் இன்றைக்கி நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் டெய்லி ஏலக்காய் தட்டி போட்டு இனிப்பு கலக்காமல் டெய்லி ஒரு கப் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஎம்ஹெச் லெவல் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இதுவும் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. உங்களோட கருமுட்டையோட குவாலிட்டி அண்ட் கருமுட்டையோட வளர்ச்சியும் அதிகரிக்கும். நான் எப்போவுமே நம்ம சிஸ்டர்ஸ் ஏஎம்ஹெச் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு கவலைப்படுறவங்க எல்லார்கிட்டையுமே சொல்கிறது ஒன்று தான். உங்களுக்கு வந்து ஏஎம்ஹெச் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் ஒரே ஒரு கருமுட்டை உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலும் அந்த கருமுட்டை குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களால் கருத்தரிக்க முடியும். ஸோ இதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் அடுத்து நீங்கள் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம், அதாவது ட்ரை அத்தி இல்லை நார்மலாக அத்தி ஃப்ரூட் எது கிடைச்சாலும் சரி, டெய்லி வந்து ஒரு 5லேருந்து 4 அத்திப்பழம் வந்து ஊற வச்சு காலையில் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இது வந்து நிறைய அயன் இதில் இருக்கிறதுனால பெண்களுக்கு அயன் ரிச்சாக இருக்கும். பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். கருமுட்டை குவாலிட்டி அதிகரிக்கும். ஏஎம்ஹெச் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த அத்திப்பழத்தில் இல்லாத பெனிஃபிட்ஸே கிடையாது. நம்ம உடம்புக்கு தேவையான அதாவது நம்ம ஹெல்த்துக்கு தேவையான எல்லா விதமான நல்ல சத்துக்களுமே வந்து இந்த அத்திப்பழத்தில் குமிஞ்சு போய் கிடக்கு. ஸோ இந்த அத்திப்பழத்தை பெண்கள் எல்லாருமே ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஏன்னா இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸில் விட்டமின் இ, omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ், omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க், பொட்டாசியம், மெக்னீஷியம், கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான மைக்ரோ மினரல்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ப்ரோட்டீன் ரிச். இது வந்து உங்களோட ப்ரெக்னென்சிக்கு உங்களோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு கருமுட்டை குவாலிட்டி அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். டெய்லி வந்து 5 பாதாம் ஊற வச்சு காலையில் தோலை உரிச்சிட்டு எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். வால்நட் சாப்பிடலாம். அப்புறமா பூசணி விதை, ஆளி விதை, 1 ஸ்பூன் எள்ளு டெய்லி எடுத்துக்கிறதன் மூலமாக உங்களுக்கு வந்து கருமுட்டை குவாலிட்டி அதிகரிக்கும். இது மட்டுமே சாப்பிட்டு நிறைய பேர் வந்து கருத்தரிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து எள்ளு, அப்புறமா பூசணி விதை, ஆளி விதை, சூரியகாந்தி விதை இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம். அப்புறம் வால்நட் ஊற வச்சு சாப்பிட்லாம். பாதாம் ஊற வச்சு சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாமே எடுத்துக்கிறதன் மூலமாக உங்களால் நிச்சயமாக நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.